நம்ம பிரதி சமையல பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் தோசை கூடவே காய் தக்காளி சட்னி. இந்த ஓட்ஸ் தோசை ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி. 10-15 நிமிஷத்தில் நம்ம அந்த ஓட்ஸ் தோசையை ரெடி பண்ணிடலாம். கூடவே இந்த காய் தக்காளி சட்னி இது நம்ம தமிழ்நாட்டை விட ஆந்திரா பக்கங்களில் இது ரொம்ப ஃபேமஸ். வாங்க இனி முதல்ல இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு 3/4 கப்பு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறோம், ரோல்டு ஓட்ஸ். அந்த ஓட்ஸ் எடுத்து நம்ம நல்ல ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வறுக்கும்போது ஒரு மணம் வரும். அந்த மணம் வரும்போது தெரியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும், கரிஞ்சிடக்கூடாது. இனி வறுத்த ஓட்ஸை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பொடிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. சரி, இப்போ நம்மக்கிட்ட ஓட்ஸ் மாவு ரெடி. இனி இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இனி இது கூட நம்ம 1/2 கப்பு அரிசி மாவு நீங்கள் எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வீட்டில் பொடி பண்ணினதோ இல்லை கடையில் வாங்கினதோ. இது நான் கடையில் வாங்கின மாவு தான், இந்த இடியாப்பம் கொழுக்கட்டைக்குள்ள மாவு. அதில் தான் ஒரு 1/2 கப்பு மாவு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப்பு ரவை, கூட ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இனி இது எல்லாத்துக்கு கூடயும் கொஞ்சம் ஒரு பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சதை இந்த மாவு கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பொடிசாக நறுக்கிக்கோங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இனி இது கூட நான் முதல்ல 1 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதே மாதிரி ஒரு விஸ்கால நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். இனி அடுத்த கப்பு தண்ணியும் ஊற்ற போகிறேன். இதே மாதிரி மொத்தம் ஒரு 2லேருந்து 3 கப்பு தண்ணி வரை உங்களுக்கு தேவைப்படலாம். மாவு இந்த மாதிரி நல்ல தண்ணியாக இருக்கணும். இனி இதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு தோசை செய்யலாம், இல்லை உடனே கூட நீங்கள் செய்யலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி அந்த சூடான கல்லில் இப்படி ஒரு கரண்டி மாவு எடுத்து நீங்கள் ஊற்றுங்க. கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு தேய்க்கலாம் கூடாது. அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்னும் ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து அந்த கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். சரி, இனி இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ, உங்களுக்கு இஷ்டப்பட்ட எண்ணெய் நெய் எது வேணாலும் நீங்கள் போட்டு இதை இனி வேக வைக்க வேண்டியதுதான். ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும், கரிஞ்சிடக்கூடாது. கரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் முதல்ல மாவு ஊற்றும் போது கல் நல்ல சூடாக இருக்கணும். அவ்வளோதான், பாருங்கள் நம்ம பேப்பர் ரோஸ்ட் ரெடி. இப்போ அதே மாதிரி கல் மறுபடியும் நல்லா சூடு பண்ணிவிட்டு டக்குன்னு ஊற்றிடணும். நீங்கள் அந்த ரொம்ப நேரம் டிலே பண்ணக்கூடாது. கல் சூடான கல்லில் டக்குன்னு ஊற்றிட்டு மிச்சம் இருக்க கேப்பை இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த ஓட்ஸ் தோசையில் 2 விஷயம் முக்கியம். மாவு நல்ல தண்ணியான மாவு நீங்கள் சல்லுன்னு ஊற்றணும். ப்ளஸ் அந்த மெஷர்மெண்ட்ஸ், ஓட்ஸோட ரேஷியோ 3/4 கப்பு ஓட்ஸு, 1/2 கப்பு அரிசி, 1/4 கப்பு ரவை. அவ்வளோதான். இப்போ இந்த 2 விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நம்ம தக்காளி சட்னி ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாலே என் சேனலில் வேறு என்னெல்லாம் தோசை ரெசிபிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என் சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டில் தோசை அண்ட் சட்னி ரெசிபிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நல்ல கிறிஸ்பி கிரன்ச்சி கோதுமை தோசை, வடகறி, ஓமவல்லி சட்னி, தோசை பொடி, பேப்பர் ரோஸ்ட் இது எல்லாத்தோட ரெசிபிஸும் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோ முடியும் போது அந்த என் ஸ்க்ரீன்லேயும் அதனுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன். நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சரி, இனி நம்ம காய் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இனி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல இந்த மாதிரி நல்ல காய் தக்காளிகளை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ காய் தக்காளி இருக்கும். இதை தனியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இனி இது கூட 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4லேருந்து ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன கொத்தமல்லி இலை, கூடவே ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து, எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கரிஞ்சிடக்கூடாது. இனி இது கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த 1/4 கப்பு வேர்க்கடலையை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். வேர்க்கடலையும் கரிஞ்சிடக்கூடாது. வறுத்த வேர்க்கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம வெட்டி வச்ச அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கவுமே நம்ம வெட்டி வச்ச அந்த காய் தக்காளிகளை இது கூட சேர்த்துக்கலாம். இனி இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு. போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு வதக்க போகிறோம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. இனி இதை ஒரு மூடி போட்டு இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஃப்ளேமு மீடியமில் குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளி அதுக்கு அந்த நல்ல பிரைட் க்ரீன் கலர் மாறி ஒரு மாதிரி டல் க்ரீனாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்பேச்சுலா வச்சு நசுக்கினாலே அந்த தக்காளிகள்லாம் நல்லா மையாக மசிஞ்சிருது.
சரி, இவ்வளோ வதங்கினது போதும். தக்காளி எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இனி இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம நல்லா இதை பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுருந்த அந்த வேர்க்கடலையும் நம்ம இது கூட போட்டு ஒன்றா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துறவே கூடாது. சரி, அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ உப்பெல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி சாப்பிட வேண்டியதுதான். இனி நம்மளுடைய தோசையும் சட்னியும் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம தோசை நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. அதில் அந்த இஞ்சி வெங்காயம்லாம் போட்டது ஒரு நல்ல ஒரு மனம் ருசியுமா இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த காய் தக்காளி சட்னியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்போவும் நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்ற அந்த தக்காளி சட்னி புதினா சட்னிக்கு இந்த காய் தக்காளி சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போ காய் தக்காளி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்படியே நேரம் இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் போய் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.